நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது ஓகேவா ராதாக்கா? அங்க பாத்தீங்களா? தனியா நின்னு அழுதுட்டு இருக்கா. என்ன விஷயம்னு தெரியுமா? காதல் வேதனை. காதல் வேதனையா? ஆமா, ரஞ்சித் சார இன்னைக்கு பார்க்க முடியல. அதுதான், காதல்ல ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்கல்ல. அதான் காதலனா ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாம அவஸ்தைப்படுறாங்க. சோனி, அது அவ வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செல்லம் அழாத, சரியா? ரஞ்சித் சாரு முக்கியமான விஷயமா வெளியில போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. அழாத. என்ன ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்க? காதலின் சோதனை சொல்லம்மா பிரியமான காதலனை. கொஞ்சம் வாய மூடு சோனி. ஓ, போறத பாத்தீங்கல்ல? பாக்குறதுக்கு தான் பரிதாபமா இருக்கா. ஆனா அவ புளியும் கொம்பால பிடிச்சிருக்கா. மறைச்சு 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 வச்சாலும் ஒரு நாள் மேனகா மேடமுக்கு தெரியும் போது அந்த புளியங்கொம்பு அங்க உடைஞ்சிரும். அப்புறம் காதல் தோல்வியில சோக பாட்டு பாடிக்கிட்டு அலைய வேண்டியதுதான். நீ கொஞ்சம் போறியா சோனி? நல்லா பாரு மேனகா, இது நம்ம சாகர பட்டு தானான்னு. உனக்கு இது எங்க கிடைச்சது? பெரியப்பா, டென்னி சில்க்ஸ்ல என்னோட ஃப்ரெண்டை அனுப்பி நான் வாங்கினது. அங்க சாகர பட்டுக்கு 40% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. கூட்டம் அலமோதுது. நம்ம கிட்ட திருடு போன பார்சலை அவங்க தான் எடுத்துட்டு போயிருக்காங்க, நல்லா தெரியுது. இங்க பாருங்க, இது நம்மளோட பட்டு புடவை தான். உண்மைதானே? எனக்கு தெரியாதா? இது அந்த பட்டு புடவை தான். அப்போ அவங்க நம்மள, ஆனா எப்படி? நம்ம வீட்ல இருந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். மேனகா சொல்லு, எப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கையில கிடைச்சது? என்னங்க, இங்க பாருங்க, எனக்கு தெரியாது. அப்பா, சொல்லுடி, அது எப்படி போச்சு? என்னங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க.
இத நாங்க நம்பணும் இல்லையா? ஆ? இங்க பாருங்க, நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான். வேண்டாம், பொய் சொல்ல நினைக்காத. இது நம்மள மட்டும் பாதிக்கிற பிரச்சனை இல்ல, ரமேஷையும் ஜீவாவையும் இந்த குடும்பம் மொத்தத்தையும் பாதிக்கிற விஷயம். நீ சொல்லு இது எப்படி நடந்ததுன்னு. என்னங்க, நான் No. எதுவும் பண்ணல. திரும்ப திரும்ப பொய் பேச நினைக்காத. பெரியப்பா, அதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அப்ப சொல்லு, யார் இது பண்ணது? ஆனா பெரியம்மா இல்ல, அதை நம்புங்க. அப்புறம் ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி டென்னி சில்க்ஸ்ல டீட்டெயிலா செக் பண்ணி ஆகணும். கரெக்ட் தான் அண்ணா, அதை தான் பண்ணணும். அப்பா, இதுக்கு மேல அவங்கள விடக்கூடாது. நான் அவங்க இடத்துக்கு போறேன். இன்னைக்கே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். சரியா சொன்னீங்கண்ணா, நானும் வரேன். வேண்டாம், நீங்க போனா எதுவும் சரி வராது. அப்பா, ஏண்டா ரமேஷ், சொல்லுங்கண்ணா. நான் போணுமா இல்ல நீ போறியா? நான் போயிட்டு வரேண்ணா. ஆ, அப்படின்னா போ, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு வா. ம். சித்தப்பா, ரமேஷ் போனா அந்த விஷயம் முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க தான் அதை செஞ்சிருந்தா இன்னைக்கு டெனியை ஒரு வழி பண்ணிடுவேன். போயிட்டு வா. அப்பா, அது சித்தப்பா தனியா போறாரு. அவ ஒருத்தனே போதுண்டா. விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு அவ வருவான். டேய், உனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குன்னு முதல்ல ஏன்டா என்கிட்ட சொல்லல? அது இப்ப வரை எனக்கு டவுட்டா தான் இருக்கு. யாருன்றத நான் அப்புறம் சொல்றேன். நீ என் கூட வா. இது உனக்கு பிடிச்சிருக்கா? இது வேண்டாம். வேற கலர் இருக்கா? இருக்கு. இத பாருங்க, மெஜந்தா. இது சாகரா பட்டு தானே? ஆமா. இது எங்களோட ஸ்பெஷல் சாகரா பட்டு. வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன். ஐயோ கடவுளே. சாகரப்பட்டிருக்கா? இருக்கு சார். இதெல்லாம் சாகரா பட்டு, ஸ்பெஷல் சாகரா பட்டு. நல்ல டிஸ்கவுண்ட் இருக்கு. பிடிச்சிருக்கா சார்? இது எல்லாமே சாகரப்பட்டு தானே? ஆமா சார். இது எடுக்கலையா சார்? இது மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லா சாகரப்பட்டையும் எடுத்துக்கிறேன். எடுங்க. இங்க இருக்க எல்லா ஸ்பெஷல் சாகரப்பட்டி வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். சார், அது உங்க முதலாளி எங்க? அந்த மாதவனும் டெனியும். டேய் மாதவா, டேய். சார், அவன் எங்க இருக்கான்னு கேட்டேன். சொல்லு, எங்க அவன்? இங்கதான் இருக்கேன்.
என்ன ரமேஷ் இங்க? இது எப்படி இங்க வந்துச்சு? இங்க பாரு ரமேஷ், போன வாட்டி இங்க வந்து நீ பிரச்சனை பண்ணும்போது போனா போதேன்னு விட்ட. இப்போ அதே மாதிரி பிரச்சனை பண்ணன்னு வந்தேன்னு வச்சுக்கோ, வேற மாதிரி ஆயிடும். ஏண்டா? டேய் டேய், என் பையனை தொடாத, விடு. போன தடவை நடந்த மாதிரி சும்மா மிரட்டிட்டு போறதுக்கு நான் வரல. டேய் ரமேஷ், அப்பனும் மகனும் அவனை சேர்ந்து விடு. செய்யற அநியாயத்துக்கு டேய். அதுக்கு பாடம் கத்து கொடுக்க தாண்டா நான் வந்தேன். சொல்றத கேளு. விடு. இங்க இருக்கிற ஸ்பெஷல் சாகரப்பட்டு எப்படி உங்க கடைக்கு வந்துச்சு அது எனக்கு தெரியணும். அது மொத்தமா நாங்க காசை எண்ணி கொடுத்து வாங்கியிருக்கோம். சாகரப்பட்டு எங்களோட பிராண்ட். சொல்லு மாதவா, எங்க பிராண்ட் எப்படி இங்க வந்துச்சு? சாகரா பட்டு உங்களோட பிராண்டுன்னு யார் சொன்னா? ஏய், 85 லட்ச ரூபா பட்டு சரியை கொள்ள அடிச்சுட்டு நியாயம் பேசுறியாடா? சும்மா கத்தாத, இங்கிருந்து போ. டேய் வேண்டாம். ஐயோ. ஐயோ, என்ன ரமேஷ், என்ன பண்ற? ஐயோ. ஏண்டா? இங்க வந்து ரவுடித்தனம் பண்றியா? டேய், விட்றா. சொல்றான். சாகரப்பட்டு பார்சல விட்றா. எங்க இருந்துடா திருடுனீங்க? ரமேஷ், தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க நீ. அப்போ நீ தான் திருடி இருக்க. எங்களோட சாகரப்பட்டு தானடா இங்க இருக்கிறது. வா நம்ம கிளம்பலாம். அது நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏண்டா? ரமேஷ், சொல்ற கேளு. உனக்கு என்ன தெரியணும்? எப்படி எங்களோட பார்சலை திருடுனீங்க? திருடிக்கிட்டலாம் ஒன்றும் வரல. டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நேரடியா வாங்கிட்டு வந்தோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் அது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உங்க வீட்ல மேனகா மேடமோட ஷெல்ஃப்ல பத்திரமா வச்ச டாக்குமெண்ட் அது எப்படி எங்களுக்கு கிடைச்சது? அத நீயே சொல்லு. ஏண்டா? டேய், ஒண்ணுன்னா விடுடா. கொய்யர். ஏய், ரமேஷ், விடு ரமேஷ். நீ இங்க காட்டின உன்னோட கோவத்தை உன்னோட வீட்டுல போய் காட்டு, உன் பொண்டாட்டிக்கு முன்னாடி. மாதவா, உன்னோட வீட்டுல இருந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இவன் கையில கொடுத்தது வேற யாரும் இல்ல, உன்னோட அன்பு மனைவி ஹேமா. என்னடா உன்னால நம்ப முடியலல? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் அதை நம்பவே மாட்டேன். வேண்டாம், நீ நம்ப வேண்டாம். நீயே நேரா போய் அவகிட்ட கேளு, உன் பொண்டாட்டி ஹேமா கிட்ட. அப்ப உனக்கே புரியும் நாங்க சொல்றது உண்மைதான்னு. இங்க இருந்து கிளம்புடா, எங்களை வெறுப்பேத்தாம. இவர் எங்க தான் போனாரோ, பசி வேற தாங்க முடியல. சித்தப்பா வந்த அப்புறம் தானே சமைக்கணும். வாய மூடுறா. ஐஸ்கிரீமும் பர்கரும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. இப்ப வந்துடுறேன்னு தான் கிளம்பி போனாரு. எப்ப பார்த்தாலும் எதுக்கு போனையே நோண்டிட்டு இருக்க? வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிட்டு இருக்கியா? யாருக்குடா மெசேஜ் பண்ற? உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. சொல்லுடா. இந்த ஹேமா உண்மையை தான் சொல்லுவா. அதனால நான் உனக்கு தொல்லையா தான் இருப்பேன். ஆனா உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டேன். என்ன உன்கிட்ட இப்ப 2 போன் இருக்கா? பெரிய மாமா வரட்டும். அப்பா, அப்பாவான்னு யாருக்கு தெரியும்? இவன் எப்படி ஆக போறான்னு இவன் லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது. இத நான் யாருக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? வெளியே வரும்போது தெரியும், அப்ப புரியும் எல்லாருக்கும். ஹலோ அப்பா. இல்லப்பா, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இல்ல ஏய் ஹேமா. அப்பா, நான் அப்புறம் பேசுறேன். ஹேமா, என்ன
என்னங்க நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க? சரி, ஐஸ்கிரீமும் பர்கரும் வாங்கிட்டு வர சொன்னனே, கார்ல இருக்கா? என்னங்க? ஐயோ, இதுதான் ஐஸ்கிரீம். அப்புறம் வேற என்ன கேட்ட? பர்கரா? ஐயோ, என்னங்க? டேய், உர்ரா. இன்னைக்கு இவள கொல்லாம விட மாட்டேன். பாருங்க. என்ன பண்றீங்க ரமேஷ்? என்ன ரமேஷ் இது? என்ன பிரச்சனை? எதுக்காக இப்ப இவள அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், உன்னை நான் என்ன ஆச்சு சொல்லுங்க. அண்ணி, இவதான் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்திருக்கா. அந்த சாகரப்பட்டு டாக்குமெண்ட். சும்மாவே விடக்கூடாது, அடிச்சு கொல்லணும். உங்களுக்கு தெரியுமா நீ, இவளாலதான் அந்த பட்டம் அங்க போயிருக்கு. கர்த்தா சில்க்ஸோட பிசினஸ் டல் ஆகணுன்றதுக்காக இவதான் நம்ம எதிரிங்க கிட்ட போய் அந்த மாதவன் டெனி கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்திருக்கான். அக்கா, எனக்கு இது எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி இங்க வந்திருக்கேன். அந்த டெனி முன்னாடி நான் வெக்கப்பட்டு நின்னேன்டி. நீ தானடி அதை செஞ்ச? சொல்லடி. உன்ன? ஆமா, நான் தான் செஞ்சேன். அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஏடி, உன்னை மன்னிக்கணுமா? இங்க பாருங்க, நான் தெரியாம. தெரியாதாடி? விடுங்க. சித்தப்பா விடுங்க. சித்தப்பா சொன்னா கேளுங்க. சித்தப்பா இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு? இல்ல, இந்த குடும்பத்தோட ஒத்துமையை கலைச்ச இவள சும்மா விட மாட்டேன். கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க ரமேஷ். இது வரைக்கும் நான் அவளோட பேச்ச மீறினதே இல்ல. ஆனா இன்னைக்கு நான் அவளை சும்மா விட போறது இல்ல. இந்த நிமிஷமே அவ இந்த வீட்டை விட்டு போகணும். போதும், இங்க இருந்து கிளம்பு. இப்போ இந்த நிமிஷம் இங்க இருந்து கிளம்பு. சித்தப்பா, யாரும் இதுல தலையிட வேண்டாம். இத நான் தான் முடிவு பண்ணிருக்கேன். இவளை இனிமே நான் நம்பவே மாட்டேன். கிளம்புடி. ரமேஷ், அண்ணி எதுவும் சொல்லாதீங்க. கிளம்புடி. கிளம்புடி. ரமேஷ் வேண்டாம். ரமேஷ், இப்ப எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே இவளை இங்க வச்சிருந்தா நாம எல்லாரும் சாப்பிடுற சாப்பாடுல விஷத்தை கலந்து நம்ம எல்லாரையும் ஒரே நேரத்துல கொன்னுருவா. ஏய், கிளம்பு. கிளம்புடி. இப்ப நீங்க இருந்து கிளம்புற, இல்லனா உன்னை நானே கொலை பண்ணிட்டு பேசாம ஜெயிலுக்கு போயிடுவேன். கிளம்புடி. கிளம்புன்றேன். நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் மாமாவை பார்க்கணும். மாமா சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் போறேன். வேண்டாம், நீ யாரையும் பார்க்க வேணாம். கிளம்புடி. கிளம்புடி. கிளம்புடினா உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். கிளம்புடின்னு. ரமேஷ் அண்ணி, நீங்க இதுல தலையிடாதீங்க. சித்தப்பா கொஞ்சம் யோசிச்சு. யாரும் இதுல தலையிடாதீங்க, நான் பல தடவை சொல்லிட்டேன். ஏய், கிளம்புடி. கிளம்பு.
ஹேமா சொல்றது புரியல? உன்னதான் கிளம்பு. அண்ணி, நான் இவ்வளவு வீட்டுல விட்டு வரேன். வாடின்றேன். சேகர், நம்ம ஆளுங்க 2 பேரை கூட்டிட்டு உடனே இங்க வா. சீக்கிரம் வாடா. கையா காலான்றதை நேர்லயே சொல்றேன். கிளம்பி வா. டேய் டெனி, எங்க போற? நம்ம கடையிலே என்னை வச்சு அடிச்சான்ல, அப்ப நீங்க இருந்ததுனால தான். இல்லைன்னா அவனை சும்மா விட்டுருக்க மாட்டேன். இப்ப நான் உடனே கர்த்தா வீட்டுக்கே போறேன். எதுக்கு? நம்ம ஆளுங்கெல்லாம் வர சொல்லியிருக்கேன். எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு போய் அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. இல்லைன்னா என்னோட கோவம் குறையாதுப்பா. நீ பேசாம ரூம்ல போய் உட்கார்ற. அடிக்க போறானா? அப்பா, என்னை பார்த்தா உங்களுக்கு கேவலமா தெரியுதா? எதுக்கு? டே டெனி, நீ இவ்வளவு கோழையா இருக்கியே, அதை நினைச்சதான் நான் சிரிச்சேன். டே டெனி, அவன் இருக்கான்ல அந்த ரமேஷ், இங்க வந்து உன்னோட கன்னத்துல அரைஞ்சான். ஆனா அது என் கன்னத்துல அடிச்ச மாதிரி. உண்மையா பார்த்தா அவன் உன்னை இல்லை அடிச்சது என்னதான். என்னோட நெஞ்சில விழுந்த அடி அது. அப்பா, ஆமாண்டா, உனக்காக தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா இருப்பேனா? பொறுக்க மாட்டேன். அப்ப எதுக்குப்பா நீங்க என்ன தடுக்கிறீங்க? அவனை அடிச்சு நான் ஒரு வழி பண்ணிருப்பேன்ல. அங்கதான் நீ தப்பு பண்ற. 1 2 இல்ல, அவங்களோட 85 லட்சம் ரூபா பட்டம் நம்ம எடுத்துட்டு வந்து வித்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அவங்களோட பிசினஸையும் நம்ம அழிக்க முடிஞ்சது இல்ல. அதனால நான் அமைதியா இருக்கணுமா? அந்த ரமேஷோட மனைவியை பயன்படுத்தி தான் நாம இதெல்லாம் செஞ்சது. அதை எந்த புருஷன்டா தாங்கிக்குவான்? உண்மையை சொல்லட்டுமா, அந்த ரமேஷ் செஞ்சது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன் நான். அப்போ அவன் என்ன மறுபடியும் வந்து அடிக்கணும்னு நினைக்கிறீங்களாப்பா? அது இல்லடா, இந்த சந்தர்ப்பத்துல புத்திசாலியா இருந்தா அவங்க முன்னாடி நம்ம கொஞ்சம் தலை வணங்கி தான் நிக்கணும். அப்பா, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு புரியல இல்ல? அது இந்த வயசுக்கு இருக்கிற பிரச்சனை. நாம அவங்க கிட்ட இருந்து எடுத்த பட்டு சாரி ஃபுல்லா வித்து முடிச்சிட்டோம்னா அதோட பிரச்சனை முடிஞ்சிடும். இருந்தாலும் அது பேர்ல பிரச்சனை, கேஸ் எல்லாம் வரும். அப்போ நம்ம ரெடியா இருக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.